தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் போற்றி. சரி, இப்போ சரியார். அருள்மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள் கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்குமாறி இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யுமாறி தருமாறி தொழுதோம் இன்று தமிழ்வாரி தருவாய் மாறி அன்புடன் வேண்டிடும் தன்னடியார்க்கெல்லாம் ஆசி அருள்மாறி அன்பரில் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி இன்னகர் மக்களின் இன்னல் அகற்றிடும் ஈடிலா ஒருமாறி இந்நாடெங்கும் அமைதி நிறைந்திட இன்பம் தருமாறி சென்னறி எண்ணறி நீயறி என்றுநல் சீர்வழி செல்மாறி செந்தமிழ் நம்தமிழ் என்பதுணர்த்திடும் சீர்மிகு தாய்மாறி பொன்னடி ஒன்னடி நின்னடி வேண்டினோம் பேரருள் தாமாறி பூலகெங்கும் நிறைந்திடும் அன்னையும் பூவடி பணிகின்றோம் மாறி 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 என்று கூறினார். மாரியம்மன் அருள்கிடைக்கும் மனதில் இன்பம் தோன்றிடும் மாறி 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 என்று கூறினார். மாரியம்மன் அருள்கிடைக்கும் வளங்கள் வந்து சேர்ந்திடும் மாறி 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 என்று கூறினார். மாரியம்மன் அருள்கிடைக்கு நினைத்ததெல்லாம் நடந்திடும் மாறி 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 என்று போற்றுவோம். மாறி 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 என்று மாரியம்மனை வாழ்த்துவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மெலி வேடியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எடுக்கும் மாக்கதை இன்றமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்சுவி நீள்முடி கடக்களிற்றினை கருத்தினுள் இருத்துவான். தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகைடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. இந்த இனிய அரிய வாய்ப்பை நமக்கு தந்த எல்லாம் வல்ல மாரியம்மன் திருவடிகளை வணங்கி திருக்கோயில் பரம்பரை அறங்காவலர் அவர்களுக்கும் செயல் அலுவலர்களுக்கும் ஆன்மீக பேருடைய தலைவர் நல்லாசிரியர் இங்கே வருகிறது நம்மோடு அமர்ந்திருக்கின்ற திருமதி கலாவதி சிவசிம்மம்மா அவர்களுக்கும் நம்முடைய திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும் திருக்கோயில் அலுவலர்களுக்கும் வருகின்ற அடியார்களுக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய பணியை தொடங்கலாம். நாம் பெரிய புராணத்தில் 67வது மந்திரத்திற்கு பொருள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பொங்கல் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாம் இன்றைக்கு பாடமே பாருங்கள், ஆரம்பிக்கும் போதே காடெல்லாம் களை கரும்பு பாடம். இதே பாட்டையும் போன வாரம் நடத்தலை, இதே பாட்டையும் அடுத்த வாரம் நடத்தலை. அப்படின்னா ஏதோ ஒரு தொடர்பு என்ன செய்யுது நம்ம கூட இருக்குது. அதாவது அந்த சோழ நாட்டினுடைய இயற்கையை தெய்வ சேக்கிழார் வர்ணிக்கிறார். காடெல்லாம் களை கரும்புங்கிறார். அப்படின்னா நம்ம கரும்பை நம்ம கரும்பு காடுன்னு சொல்கிறோம். ஆனால் பொதுவாக அந்த காடு என்பதற்கு என்ன பொருள்னா, இயற்கையாகவே ஒரு இடம் தோன்றினாதான் காடு. மனித முயற்சியில் தோன்றினா சோலைன்னு சொல்லணும். கரும்பு தானாக என்ன செய்யாது, தோன்றாது, மனித முயற்சியில் தான் தோன்றும். ஏன் இப்படி சேக்கிழார் சொன்னார்னா, இப்போ நீங்கள் நமக்கு தெரிஞ்சு நெல் நாற்று நட்டு வர்றது தான் பார்த்துருக்குறோம். ஆனால் தானியம் விதைக்கிற மாதிரி நெல் விதைச்சி வருகிற பூமிகளும் இருக்குது. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நெல்லையே என்ன செய்வாங்க, விதைப்பாங்க. நெல்லை எதாக நடாமல், நாற்றங்கால நட்டு பிடுங்கி நடாமல் வயலில் தானியம் விதைக்கிற மாதிரியே விதைச்சி விளையிற நெல் இருக்குது. அது பேர் வயல்காடு. அதுக்கு என்ன பேர், வயக்காடு என்று பெயர். அதுபோல் சோழ நாட்டில் இப்போ கரும்புன்னா நாம் அதுக்கு உழவு உழுது அதுக்கு உரம் போட்டு பக்குவப்படுத்தி கரும்பு வரணும். ஆனால் காட்டில் மரம் முளைக்கிற மாதிரி எது முளைக்குது, கரும்பு முளைக்கிறதுனால சேக்கிழார் காடெல்லாம் களை கரும்புன்னு சொல்கிறார். இப்போ நம்ம வழக்கில் இருக்குதா, வயற்காடுங்கிற வார்த்தை இருக்குது, வயற்காடு என்ற வார்த்தை இருக்குது. அதுபோல் காவெல்லாம், கா என்றால் சோலைன்னு அர்த்தம். இப்போ தான் பொருள் சொன்னேன். காடு என்பதையும் சோலை என்பதற்கு வேறுபாடு இருக்குது. காடு என்பது தானே உருவாகுவது, சோலை என்பது நாம் உருவாக்குறது. அந்த சோலைகள் எல்லாம் என்ன வார்த்தை இருக்குன்னா, அடுத்து குலைக்கு அரும்பு அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிளைகளில் அதன் தளிர்களெல்லாம் அரும்புகள் இருக்குதுன்னு சொல்கிறார். மாடு எல்லாம், மாடு என்ற சொல்லுக்கு பக்கம் என்று பொருள். பெரிய புராணத்தில் 67வது மந்திரம். மாடு என்றால் பக்கம்னு அர்த்தம்.
யாராவது இந்த புக்கு வேணால் பயன்படுத்துங்க, பார்த்துட்டு கொடுங்க. கண்ணா யாருக்கு கொடுங்க. மாடு என்ற சொல்லுக்கு பக்கம் என்று பொருள். தமிழில் மாடு என்பது செல்வத்தையும் குறிக்கும். அந்த காலத்தில் ஒரு மன்னன் எவ்வளோ பெரிய மன்னன் என்பது எதை வைத்து தான் முடிவு செய்வாங்க? அவனிடத்தில் எத்தனை பசுக்கள் இருக்குங்கிறத வச்சு தான் முடிவு செய்வாங்க. மாடல்ல மற்றையவை, திருவள்ளுவர் சொல்கிறார்ல, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவைனா மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். தமிழ் சொற்கள் அது பயன்படுத்துகிற இடத்தை பொறுத்து பொருளை மாற்றிக்கொண்டே போகும். இங்கே மாடுன்னா பக்கம்னு அர்த்தம், வள்ளுவர் பயன்படுத்தும் போது செல்வம்னு அர்த்தம். மாடெல்லாம் கருங்குவளை, பக்கங்களிலெல்லாம் கரிய குவளை மலர்கள் பூத்து கிடக்கிறது. வயலெல்லாம் நெருங்கு வளை, வயல்கள் எல்லாம் வளை என்ற சொல்லுக்கு சங்குன்னு அர்த்தம். வயல்களிலெல்லாம் சங்குகள் நிறைந்து காணப்படுகிறது. கோடு என்ற சொல்லுக்கு கரைன்னு அர்த்தம். கோடு என்பது கரையை குறிக்கும். இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கிரிக்கெட் விளையாட்டில் அதற்கு ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்குது, பவுண்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பவுண்ட்ரிக்கு ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த பவுண்ட்ரியை தாண்டி போனால் அதுக்கு ரன் வேறு, பவுண்ட்ரிக்குள்ளே உள்ளே இருந்தால் ரன் வேறு. புரியுதா? கோடு. இப்போ கோடுன்னா புரியுதா? கோடு என்பது எல்லை என்ற பொருளில் வருது. சைவ நூல்களை படிக்கிறதுல தமிழ் சம்பந்தப்பட்ட அறிவு நிறைய வரும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலலாம் நாங்கள் படித்து கொடுத்த காலத்தில் இருந்த அந்த நிலைமையில் இப்போ தமிழில் மாறிற்று. பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தா தான் என்ன வரும்? தமிழ் வரும். இனியெல்லாம் ஏன்னா பாடங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு, காலங்கள் ரொம்ப அதிகமாயிற்று. இந்த நான் ஸ்கூலில் படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாமுக்கு முந்தின 15 நாளுக்கு முந்தி வரைக்கும் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சிலபஸ் நவம்பரில் முடிக்கணும், டிசம்பரில் ரிவிஷன், பிறகு ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3, பப்ளிக் எக்ஸாம். படிக்கிற நேரத்தை விட எந்த நேரம் அதிகமாக இருக்குது? பயிற்சி நேரங்கள் அதிகமாகிட்டு. இப்போ எங்கள் தமிழாசிரியர்களுடைய ஒரு மீட்டிங்கில் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி அறிவித்தாங்க, இனி எந்த தமிழாசிரியரும் என்னை தமிழாசிரியர்னு சொல்லாதீங்க, தமிழ் மார்க் எடுக்க வைக்கிறவர்னு சொல்லுங்கள் அப்படிம்பா. தமிழ் கோச் யார் கிடையாது, தமிழ் டீச்சர் கிடையாதுன்னு சொல்லுங்கம்பா. அதனால் நீங்கள் இனிமேல் வேறு வழி கிடையாது. தமிழ் நூல்களை, அது அகநானூறாக இருக்கலாம், புறநானூறாக இருக்கலாம், திருவள்ளுவர் தினம் திருக்குறளாக இருக்கலாம், நீங்களாக நூல்களை படித்தா தான் உங்களுக்கு அது நீங்களாக படிக்கலாம், ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்கலாம். அப்படின்னா தான் தமிழ் அறிவை இனிமேல் என்ன செய்ய முடியும்? வளர்க்க முடியும். வேறு வழி கிடையாது. கோடு எல்லாம் மட அன்னம் கரைகள் நீர்த்துறை. கோடு என்பது நீர்த்துறை, எல்லை, கரை. மட இளமையான அன்னப்பறவைகள் இருக்கிறது. குளமெல்லாம் கடல் அன்ன, குளத்தை பார்த்தா கடல் மாதிரி இருக்குதான் சோழ நாட்டில். நாடு எல்லாம் நீர் நாடு. சோழ நாட்டுக்கு இன்னொரு பேர் நீர் நாடுன்னு பேர். காவிரி பாய்கிறதுனால சோழ நாட்டை நீர் நாடு, கன்னி நாடு என்றாலும் சோழ நாடு தான். கன்னி நாடுனாலும் சோழ நாட்டை குறிக்கும், நீர் நாடுனாலும் சோழ நாட்டை குறிக்கும். தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டை நம்முடைய இலக்கிய சைவம் பிரிவாக பிரிக்கிறது. தொண்டை மண்டலம், சென்னை பகுதி தொண்டை மண்டலம். சேக்கிழார் பிறந்தது எங்கே? தொண்டை மண்டலத்தில் தான். சோழ மண்டலம் அதுதான் பெருசு. சைவத்தில் பெரிய மண்டலம் இதுதான், சோழ மண்டலம் தான். 274 சிவாலயங்கள் நாயன்மார்களால் பாடப்பட்டது. அந்த சிவாலயங்களை காவிரி தென்கரை தலம், காவிரி வடகரை தலம், அவ்வளவுதான். காவிரி ஆற்றை வச்சு தான் பிரிக்கிறாங்க. காவிரிக்கு வடக்க இருக்கிற கோயில், காவிரிக்கு தெற்க இருக்கிற கோயில். நீங்கள் திருச்சி பக்கம் போனால் எது வந்துடுது? காவிரி வந்துடுது. திருச்சிக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா தென்கரை, திருச்சிக்கு அந்த பக்கம் தான் வடகரை என்று பிரிக்கிறாங்க. எனவே நீர் நாடுனாலே சோழ நாடு தான். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே சோழ நாட்டுக்கு போகணும். கும்பகோணம் எல்லாம் போகிறோம். போனோம்னா நம்ம ஏரியாவுக்கும் அந்த ஏரியாவினுடைய இயற்கை வளம், அதனுடைய அந்த ஊர் பெயர்கள், அது எல்லாமே வித்தியாசமான ஒரு சூழல். சோழ நாடே ஒரு வித்தியாசமான நாடு. எங்கே பார்த்தாலும் என்ன வளம்? நீர் வளம். அதான் நீர் நாடுனர். தனை ஒவ்வா நிலமெல்லாம். வேறு எந்த ஒரு நாடும் இந்த சோழ நாட்டுக்கு சமம் கிடையாதுன்னு சேக்கிழார் பாடுறார். நெல் அங்கே தான் அதிகமாக விளையுது. புரியுதா? அதாவது இப்போ நம்ம இந்த மந்திரத்தினுடைய பொருளை தொகுத்து பார்த்தா அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம். சீகேசையா உரையை நான் எடுத்து பார்த்தேன். இதில் கரும்பில் காடெல்லாம் களைக்கரும்பு, கரும்புன்னு சொன்னால் போதும்.
என்ன கரும்புங்கிறாரு? களை கரும்புனா மூங்கில் கரும்புன்னு ஒரு கரும்பு இருக்குங்கிறாரு. மூங்கில் போன்ற ஒரு கரும்பு. இப்போ நீங்கள் நம்ம கரும்புலையே பச்சை கலரில் ஒரு கரும்பு வருது, இன்னொன்று என்ன கலரில் வருது நாம் ரெகுலராக பயன்படுத்துகிறேன்? ஆமாம், அவன் அதே ரெண்டு வருது. நீங்கள் இந்த மிஷின் வச்சு கரும்பு சாறு எடுக்கிறவங்க பெரும்பாலும் அந்த பச்சை கரும்பை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது நம்ம கடிக்க முடியாது, அது விலை குறைவு, அது தானாக பெரும்பாலும் இயற்கையாக கூட என்ன செய்யும் வரும். அதை அவர் மூங்கில் போன்ற கரும்புன்னு எழுதுகிறார். இயற்கையாகவே உருவானதை இதில் வர்ணனை பண்ணுறாருங்கிறார். இங்கிலீஷில் கூட அதில் எழுதியிருக்கிறார், வைல்டு குரோத் அப்படிங்கிறார். இயற்கையாக உருவானது. கரும்புக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? கரும்புக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? கேன், சுகர் கேன். அது சொல்கிறாரு, வைல்டு கேன் அப்படின்னு எழுதுகிறார் இங்கிலீஷில். யாருடைய உரையில்? CKSஐயா உரை, CK சுப்பிரமணிய முதலியார் உரை தான் பெரிய புராண உரையில். பெரிய புராண உரையில் ஈடு இணையற்ற உரை. ஏன் CK சுப்பிரமணிய முதலியார் உரையை ஈடு இணையற்றதுன்னு சொல்கிறாங்கன்னா, 12 ஆண்டுகள் பாடம் கேட்டு 12 ஆண்டுகள் ஃபீல்டு ஒர்க் பண்ணி, ஒரு PhDக்கு எத்தனை மாதம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க? 12 ஆண்டுகள் ஃபீல்டு ஒர்க் பண்ணி 12 ஆண்டுகள் உட்கார்ந்து எழுதியிருக்கிறார். பெரிய புராண உரையை எழுதுவதற்கு CKSஐயா எடுத்துக்கொண்ட காலங்கள் 36 வருடங்கள். எத்தனை வருஷம்? உலகத்தில் இதற்கு சமமாக நூல் வரவும் முடியாது. மடங்களும் எதைத்தான் பின்பற்றுது? CKSஐயா உரையை தான் பின்பற்றுது. அவர் தான் அதில் இங்கிலீஷ்லேயும் எழுதுகிறார். அவருக்கு எப்படி சார் இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னு கேட்டக்கூடாது. அவர் லாயர், கோயம்புத்தூரில் இருந்த மிகப்பெரிய லாயர். கப்பலோட்டிய தமிழனை சிறையில் இருந்து விடுவித்தது யார்? இவர் தான், CKSஐயா தான் கப்பலோட்டிய தமிழை கோயம்புத்தூர் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர். அதனால் அவருடைய உரையில் இங்கிலீஷ் நிறையா இருக்கும். அதில் எழுதியிருக்கிறார், வைல்டு க்ரோத், வைல்டு கேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எழுதுகிறார். காடுகள் எல்லாம் மூங்கில் போன்ற கரும்பு இருக்குது, சோலைகள் எல்லாம் கிளைகளில் அரும்புகள் இருக்குது, பக்கங்கள் எல்லாம் கருங்குவளை மலர் பூத்து கிடக்கிறது, வயல்கள் எல்லாம் சங்குகள் இருக்கின்றன, அதே மாதிரி கரைகளிலெல்லாம் அன்னப்பறவைகள் இருக்கிறது, குளத்தை பார்த்தா கடல் மாதிரி இருக்குது. நாடு எல்லாம் உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கலாம், ஆனால் சோழ நாட்டுக்கு சமமாக நாடே என்ன செய்யலை, இல்லை என்று எழுதுகிறார். அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம். ஆலை பாய்பவர் ஆர்ப்புரும் ஓலமும். ஆலை என்றால் கரும்பாலைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த கரும்பாலை பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்கள், இப்போ ஒன்றுமில்லை, நீங்கள் குமரலிங்க ரோட்டில் போனாலே என்ன பார்க்கலாம்? கரும்பாலை நிறைய பார்க்கலாம். பஸ்ஸில் போகவே கரும்பு வாசம் வரும். நாங்கள் கேட்க வேண்டியதே இல்லை. அந்த கரும்பு காய்ச்சற சீசனில் சில்வர் குடம் நிறைய கரும்பு சாறு வாங்கி கொண்டு எங்கள் ரூமில் வச்சுட்டு போயிடுவானுங்க பசங்க. நாங்கள் குடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே அதனுடைய அந்த இது மாறிடும்ல, டேஸ்ட்டு மாறிடும். அதனால் பசங்கிட்டே திரும்ப கொடுத்துருவோம். பிறகு அந்த கரும்பு காய்க்கிற நேரத்தில் கரும்பு பாகு, தேன் மாதிரி ஒரு இது எடுக்கிறாங்கல்ல, அதையும் இதே மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்க பசங்க. அது அந்த ஏரியாக்களில் போய் பார்த்தா தான் அது தெரியுங்கிறதுக்காக சொன்னேன். ஆலை பாய்பவர். நான் அந்த தடவை ஈரோடு போயிட்டு வரும்போது, ஈரோட்டிலேருந்து தாராபுரத்துக்கு வரணும், பஸ்ஸில் தான் பஸ்ஸில் வந்தேன். நான் சீட்டு பிடிக்கிறேன். ஒரு வயசானவர் உட்காந்து ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கிறாரு. ரொம்ப வயசானவர், பழனிக்கு போகிறார். அப்புறம் அவர் சாப்பிட வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நான் நின்றுக்கிட்டே இருந்தோம். பிறகு பக்கத்தில் உட்காந்தா அவர் சொல்கிறார், இந்தியாவில் அத்தனை மாநிலமும் சொல்கிறார், நான் தமிழ்நாட்டுக்காரன் தான், மாண்டியாவில் தங்கி கரும்பு வெட்ட போனேன். மாண்டியாங்கிறாரு, ஆந்திராங்கிறாரு, கர்நாடகாங்கிறாரு. எதற்காக போயிருக்கிறாரு? இந்தியாவில் தென் மாவட்டங்கள் அத்தனையும் சொல்கிறார். சாதாரண ரொம்ப ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய உறுப்பினர், அந்த கட்சியை கொஞ்சம் புகழ்ந்து பேசிக்கிறாரு அப்பப்போ. எனக்கு பயமாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளே ஏதாவது நினச்சிட போகிறான்னு பயமாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இந்த கரும்பு எங்கள் பகுதியில் விளைய வைக்க மாட்டாங்க. திருநெல்வேலியில் கரும்பு கிடையாது. ஏன்னா அதற்கான நீராதாரம் திருநெல்வேலியினுடைய தென்பகுதியில் கிடையாது. எனக்கு எல்லா விவசாய அனுபவம் உண்டு. எதில் கிடையாது? கரும்பில் கிடையாது. ஆலை பாய்பவர்னா காய்ச்சுபவர்னு அர்த்தம். கரும்பு காய்ச்சுறவங்க. ஆர்ப்புரும் ஓலமும், அவங்க சத்தமாக பேசுகிறாங்க. ஓலம்னா ஓசைன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஓலம் என்பதற்கு ஓசைன்னு அர்த்தம்.
நிறைய இடங்களில் ஓலம்னு ஒரு வார்த்தை வரும். அது துன்பத்தில் சொல்கிறதுக்கும் ஓலம்னு இருக்குது. இயற்பகை முனிவா ஓலம் பெரிய புராணத்தில் இருக்குது. இயற்பகை நாயனார் புராணத்தில் இருக்குது. ஓலம்னா எனக்கு ஆபத்து, காப்பாற்றுன்னு ஒரு அர்த்தம். இப்போ தான் பேசணும். தமிழ் சொற்கள் வருகின்ற இடத்தை பொறுத்து தன்னுடைய பொருளை என்ன செய்யும், மாற்றிக்கொள்ளும். இந்த இடத்துல ஓலம்னா ஓசை. இயற்பகை நாயனார் புராணத்தில் போனோம்னா ஓலம்னா என்னையை காப்பாற்றுங்கன்னு அர்த்தம். நம்ம கதறோம்ல ஏதாவது ஆபத்துன்னா அந்த மாதிரி அர்த்தம். நீங்கள் கந்த புராணத்தில் போனீங்கன்னா தேவர்கள் முருகனை பார்த்து ஓலம்ங்கிறாங்க, முருகா காப்பாற்றுன்னு கேட்குறாங்க. அதில் இந்த இடத்துல ஆலை பாய்ப்பவர் ஆர்ப்புறும் ஓலமும், கரும்பு காய்ச்சல் இடத்துலேருந்து பயங்கர சத்தம் வருதுங்கிறார். நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கரும்பு பாய்க்கிற கரும்பு காய்ச்சிற இடத்துலேருந்து சத்தம் வருதுன்னா எத்தனை ஆயிரம் பேர் காய்ச்சிருப்பாங்க, எவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்கும், ஃபேக்ட்ரி மாதிரி நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிடணும். சோலைவாய் வண்டு இறைத்து எழு சும்மையும், சோலைகளில் வண்டுகள் எல்லாம் போய் மலர்களில் தேன் எடுக்குது. சும்மைனா ஓசைன்னு அர்த்தம். இப்போ சேக்கிழார் நமக்கு சில சொற்களை பழக்கிறார் பாருங்க. அந்த ஓலமுங்கிற வார்த்தையை திரும்பவும் பயன்படுத்தியிருக்கலாம். என்ன ஓசைங்கிறாரு? சும்மை அப்படிங்கிறார். அதில் ஒரு தமிழ் நுட்பம் இருக்குது. என்னதுன்னா, மனிதர்கள் எழுப்புனா ஓலமாகிறது, வண்டுகள் எழுப்புனா சும்மை ஆகிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்கிறது அதில் அர்த்தம். இப்போ நீங்கள் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கான வேறுபாடு இதுதான். நீங்கள் ஆங்கிலத்தில் இலைன்னா மொத்தத்தில் லீஃப்னு தானே சொல்கிறோம். தமிழில் அதில் எத்தனை பிரிவு இருக்குது? தளிர், இளந்தளிர், முற்றிய தளிர், சருகு, எத்தனை பிரிவு இருக்குது. அது மாதிரி தான் அந்த பிரிவை சுட்டி காட்டுறதுக்கு தான் கரும்பு காய்ச்சல் இடத்துல ஓலம் நாறு, வண்டுகள் எழுப்புவது சும்மை என்று சொன்னார். சோலைவாய் வண்டு இறைத்து எழு சும்மையும், ஞாலம் ஓங்கிய நான்மறை ஓதையும். அழகான இடம். அதாவது ஞாலம் ஓங்கிய என்பதற்கு உலகை ஓங்கச் செய்கின்ற நான்மறை ஓதை. ஓதைனா அதுவும் ஓசை என்று தான் அர்த்தம். இந்த மூன்றாவது வரிக்கு என்ன பொருள்னா, இந்த மூன்றாவது வரி ஒரு அரிய செய்தியை, வாங்க சிவார்ப்பம் சார் எடுத்து போட்டுடுங்க. இந்த மூன்றாவது வரி ஒரு அரிய செய்தியை நமக்கு சொல்லுகிறது. என்ன செய்தினா, வேதத்தை ஓதுவதன் மூலம் உலகம் நல்லா இருக்குங்கிறார் மூன்றாவது வரியில். அந்த வரியை படித்து பாருங்கள். ஞாலம் ஓங்கிய நான்மறை ஓதையும். என்ன பொருள்? வேதம் சொல்ல சொல்ல உலகம் நல்லா இருக்குங்கிறார். அதனால தான் நம்முடைய மரபில் வேத மந்திரங்களை சொல்லி வேள்விகள் செய்கிறதையெல்லாம் மரபாக வச்சுருக்கிறோம் நம்முடைய மரபில். அதனால தான் ஞானசம்பந்தர் பிறந்த நோக்கத்தை சேக்கிழார் சொல்லும்போது வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்கன்னு சொன்னார். வேதம் நல்லா இருக்கணும், சைவம் நல்லா இருக்கணும். அதற்காக சேக்கிழார் யார் வந்ததாக சொல்கிறாரு? ஞானசம்பந்தர் வந்ததாக சொல்லுகிறார். நம்மை நாமே இந்துக்கள் என்று அறிவித்து கொண்டாலும் சரி, நம்மை நாமே சைவர்கள் என்று அறிவித்து கொண்டாலும் சரி, வேதத்தை மனதார ஏற்றுக்கொள்ளணும், ஆகமத்தை மனதாராக ஏற்றுக்கொள்ளணும், திருமுறைகளை மனதார ஏற்கணும். இந்த மூன்றையும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும். இப்போ என்ன செய்கிறாங்க? சமீப காலங்களில் இந்த நிலை என்ன செய்யுது? மாறுது. அதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றேன். அதாவது ஏதாவது ஒன்றை குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சைவர்கள். அதான் பிரச்சனை. வேறு யாரும் சொன்னால் பரவாயில்ல. யாரே சொல்கிறா? நம்ம ஆட்களே சொல்கிறான். அதை நான் பலமுறை சுட்டி காட்டி வருகிறேன். இங்கே சேக்கிழார் சொல்கிறாரு, வேதத்தை சொல்ல சொல்ல உலகம் நல்லா இருக்குங்கிறார். ஞாலம் ஓங்கிய நான்மறை ஓதையும் என்று சொல்லுகிறார். ஓதை 3 வார்த்தை பயன்படுத்துகிறார். ஓலம், சும்மை, ஓதை. வேதத்திலிருந்து வர்ற சத்தத்துக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்? இதை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா அந்த பொருள் வராது, அந்த பொருள் அதற்கு வராது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனிச்சிறப்பு. தமிழ் மொழிக்கும் வேத மொழிக்கும் என்ன சிறப்புனா, தமிழ் மொழி அதை நீங்கள் எப்படி வேணாலும் உச்சரிக்கலாம். இப்போ நீங்கள் காதலாகி கசிந்துன்னு ஒரு மந்திரம் இருக்குன்னா அதை நீங்கள் பண்ணில் பாடலாம். அல்லது இயற்றமிழ்னு ஒரு தமிழ் இருக்குது. என்ன தமிழ்? இயல் தமிழ். அதுக்கு பண் கிடையாது. காதலாகி அது இயல் தமிழ். கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது, வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே, அது இயற்றமிழ்.
இயற்றமிழுக்கும் அனுமதி உண்டு. அதே நீங்கள் பன்னிசைக்கு போனாலும் என்னது, அதே நீங்கள் பன்னிசையிலையும் கொண்டு வரலாம், பன்னிசையில் பாடலாம். நன்றாக எடுத்து பன்னிசையில் அதுக்கு என்ன பண், கௌசிக பண்ணில் எடுத்து பாடலாம், காதலாகி கசிந்துன்னு. ஆனால் நீங்கள் வேத மந்திரங்களுக்கு நம்ம நினச்ச மாதிரிலாம் வடிவம் கிடையாது. அடிப்படையில் வேத மந்திரங்களுக்கும் நான் இதை ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னா, சிலர் யூடியூப் பார்த்து நான் அந்த மந்திரத்தை பழகினேன், டிவியில் சொல்கிறத பார்த்து பழகினேன். அப்படி தமிழ் மந்திரம் பழகலாம், எந்த மந்திரம் பழகக்கூடாது, வேத மந்திரம் பழகக்கூடாது. ஹிந்தி படித்தவங்களுக்கு தெரியும், தமிழில் வந்து கேன்னா ஒன்று தான், ஆனால் சமஸ்கிருதத்தில் எத்தனை, 4, ஹிந்தி மாதிரியே தான். அப்போ எது மாறும், அதனுடைய ஓசை மாறும். முறையாக சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்டு வேத மந்திரம் சொல்லணுமே தவிர நாமளே இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் சிடியில் வருது, ஓம் போர் புவஸ்வஹ தத்ச விதுர்வரேண்யம், அதை வந்து நாங்கள் பகவத்கீதை படிக்கும்போது அந்த குரு ரொம்ப வேதனைப்படுவாங்க. காயத்ரி மந்திரத்தை இப்படி சொல்லலாம்னு உங்களுக்கு யார் சொன்னால் சொல்லி வேதப்படுவாங்க. அந்த காயத்ரி மந்திரத்துக்குரிய சுரம் மாறாமல் சொல்லணுமே, அது எப்படி சொல்லலாம்? தமிழில், தமிழ் இசையில் அந்த சோமாவர்பட்டி ஓதுவார் இவங்களுக்கு என்ன அந்த இசை பேசிக்கோட சொல்லி கொடுக்குறாரு டீச்சர். எடுத்தல், படுத்தல், நலிதல், ஆரோகணம், அவரோகணம், இந்த விதிகளெல்லாம் பன்னிசையில் இருப்பது போல் எதற்கும் உண்டு, வேத மந்திரங்களுக்கும் உண்டு. அந்த எடுத்தல், படுத்தல், நலிதல் இல்லாமல் வேத மந்திரங்களை சொல்லக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, அது எந்த கேங்கிறது தெரியணும். 4வது கேவா, இது 3வது கேவா, கக்க கேக. ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. ஸ்ரீதர்னு ஒரு அந்தணர் இருக்கிறார் நம்முடைய முத்தையாப்பிள்ளை விட்டு கோயிலில். அவங்க அப்பா கிட்ட நானும் பாலு சேர போய் ஹிந்தி எழுத்து படித்தோம். அப்போ அவர் இந்த பேசிக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவர் கனியூரில் கச்சமாக இருந்தவர் அவங்க அப்பா. அவர் வீட்டில் போய் டெய்லி சாயங்காலம் போய் ஹிந்தி எழுத்துக்களை எப்படி வாசிக்கிறதுன்னு படித்தோம். பிறகு பாலு சார் வர முடியலை, அதனால் பிறகு விட்டுட்டோம். அப்போ ஹிந்தி எழுத்து மாதிரி எத்தனை நிலைகள் இருக்குது. இந்த பேசிக்கெல்லாம் நம்ம உணர்ந்து தான் வேத மந்திரத்தை சொல்லணும். அதனால தான் நமக்கு வந்து இப்போ நம்ம தேவாரத்துக்கு டெய்லி படிக்கிற பாடசாலை நம்மக்கிட்ட ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. ஏதோ ஓதுவார்கள் அங்கே படிக்கிறாங்க, கம்பல்சரி கிடையாது. இப்போ இவன் இருக்கிறான்னா மாதம் ஒரு நாள் தான் நாங்கள் கூப்பிடுறோம். ஆனால் வேத பாடசாலை எப்போ, இதுதான் அதுக்கு காரணம். இந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. வேத பாடசாலையை டெய்லி ரீசன் இது தான். எது மாறக்கூடாது, சுரம் மாறக்கூடாது. 4 வேதம் 6 அங்கம் ஆனாய் போற்று. 4 வேதம் 6 அங்கம். 6 அங்கம்னா என்னதுன்னு தெரிஞ்சாதான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது என்னதுன்னு தெரியும். 6 அங்கம் என்பது வேத மந்திரத்தை பழகுகிற ஒருவர் அந்த வடமொழியினுடைய இலக்கணத்தை முதல்ல படிக்கணும். இப்போ இவன் வந்து எங்ககிட்ட தேவாரம் படிக்கிறான்னா தமிழ் இலக்கணம் தெரியணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் சமஸ்கிருதத்தில் முதல்ல என்ன படிக்கணும், இலக்கணம் படிக்கணும். வேதங்களில் வாங்க வாங்க சிவா உட்காருங்க, வாங்க வாங்க. எண்ணிக்கையில் 6 வகைப்படும் வேதத்தினுடைய அங்கம். 1 சிக்ஷா, அப்படின்னா உச்சரிப்பு முறை. வேதத்தை சொல்வதற்கென்று உச்சரிப்பு முறை இருக்குது. வேதம் 4, 1ஆம் கிளாஸ் பையன் கூட சொல்லுவான், ரிக்கேஜூர் சாமம் அதர்வணம் தான். 4 ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி அப்பர் சொல்கிறார். 4 வேதம் தெரியுது, 6 அங்கம் தெரியாது. ஆனால் நாங்கள் சைவத்தில் சொல்லி கொடுக்குறோம். அதனால தான் வேதத்தை நீங்கள் நம்ம நல்லா கவனமாக படிக்கணும்னு சொல்கிறோம். சிக்ஷா அப்படின்னா உச்சரிப்பு முறை. வேதத்தை உச்சரிப்பதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கு. அதை நாம் என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. வியாகரணம், இலக்கணம் படிக்கணும். இப்போ தமிழ் நீங்கள் தேவாரம் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் படித்த இலக்கண அளவுக்கு போதும். ஆனால் வேத மந்திரத்தை படிக்கிறதுக்கு எந்த இலக்கணம் போதாது, ஸ்கூல் லெவல் இலக்கணம் போதாது. அதான் இலக்கணம். 3 சந்தஸ். சந்தஸ்னா செய்யுள் இலக்கணம். நம்ம பள்ளிக்கூடத்தில் யாப்பு இலக்கணம்னு படிச்சிருப்போம்.
யாப்பிலக்கணத்தை பொதுவாக படித்தா போதும். ஆனால் இது அப்படி இல்லை, யாப்பிலக்கணம் முழுசும் தெரியணும். இப்போ நாங்கள் தமிழாசிரியருக்கு யாப்பிலக்கணம் முழுவதும் தெரியணும், உங்களுக்கு வந்து தெரியல, ஆனால் அங்கே கட்டாயம் தெரியும். இப்போ நீங்கள் காயத்ரிங்கிறது நமக்கு தெரிஞ்சு இது காயத்ரினா நாம் என்ன நினைப்போம்னா சூரியனுக்குரிய மந்திரம்போம். அது ஒரு வகையான யாப்பினுடைய பெயரும் ஆகும். காயத்ரி தெய்வத்திற்குரிய மந்திரம், அது ஒரு வகையான செய்யுள் அமைப்பு. குறிப்பிட்ட எத்தனை எழுத்துக்கள் இருக்கணும், எத்தனை வரிகள் இருக்கணும், எத்தனை இடத்துல நிறுத்தணும், இதெல்லாம் அந்த எதற்குரிய விதிமுறைகள், அந்த காயத்ரி மந்திரத்துக்கான விதிமுறைகள். அதைத்தான் எது நாங்கள் சந்தஸ் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது நிறுத்தம்னா சொல் இலக்கணம், எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம் இருக்குதுல்ல. நம்ம இதில் ஒரு தமிழாசிரியருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் யாருக்கு வேணும்? ஒரு வேத மந்திரம் படிக்கிறவருக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு தான் வேதமே நடத்துவாங்க. எடுத்தவுடனே வேதம் படிக்க முடியாது. நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு டாக்டருக்கு போகணும்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு தானே எம்பிபிஎஸ் போக முடியும். அது மாதிரி பிஎஸ்சி முடிக்காமல் இங்கே போக முடியாது, எம்பிபிஎஸ் போக முடியாது. அது மாதிரி சொல் இலக்கணம், அதோட ஜோதிடம் கற்றுக் கொடுப்பாங்க. வேதம் படிக்கிற ஒருவருக்கு ஜோதிடம் எதுக்குன்னு சொன்னால், கோயிலில் இருக்கக்கூடிய என்றைக்கு கொடியேற்றுவது, என்றைக்கு கொடி இறக்குவது, கும்பாபிஷேகம் என்றைக்கு வைப்பது, அந்த தேதியெல்லாம் யார் குறித்து கொடுக்கணும்? அந்த வேதம் படித்தவர் குறித்து கொடுக்கணும். அதற்காக கோயில் திருப்பணி என்றைக்கு தொடங்குவது, இதெல்லாம் அவர் குறித்து கொடுக்கணும். பாலாலை எப்போ பண்ணலாம், இதெல்லாம் அவர் தான் குறித்து கொடுக்கணும். அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். ஜோதிடம். கல்பம் என்றால் வேள்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இதையெல்லாம் எதில் கற்றுக் கொடுக்குறாங்க? வேத பாடசாலையில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் நாம் வந்து நமக்கு வந்து இது கட்டாயம் இல்லை. நமக்கு உண்டு, ஆனால் கட்டாயம் இல்லை. யாருக்கு? நம்முடைய சைவ நெறிக்கு. அந்த கட்டாயம் இல்லைங்கிறது தான் நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம். ஏதோ நமக்கு வந்து ஒரு பஞ்சபுராணம் சொல்ல தெரிஞ்ச உடனேயே சைவத்தில் நமக்கு என்ன வந்துடுது? ஒரு நிறைவு வந்துடுது. ஒரு சைவ பஞ்சபுராணம் சொல்ல வந்த உடனே அதை ஞாலம் ஓங்கிய நான்மறை ஓதையும் உலகை ஓங்கச் செய்கின்ற வேதம் என்று சொன்னார். வேலைனா கடல், வேலை ஓசையின் மிக்கு விரவுமால். இந்த சத்தங்களெல்லாம் சேர்ந்து கடல் சத்தத்தை விட அதிகமாக இருக்குங்கிறார் சேக்கிழார். என்ன சத்தம்லாம்? முதல்ல இருந்து வாங்க. ஆலையில் கரும்பு காய்ச்சுகின்ற ஓசை. இங்கெல்லாம் எங்கே போனாங்க கண்ணா வந்தவங்கெல்லாம்? போயிராம கூப்பிடு, பாட சொல்லலாம். பாட சொல்லி 7:30 நிறைவு பண்ணிடலாம். திருவாசம் கிடையாது இன்னைக்கு. போயிராம கண்ணா. பார்த்துக்க, எங்கே பிடிச்சி உட்கார வை. ஒதித்து எத்தனை வேலை தான் செய்வாங்க. வாங்க சிவா வாங்க. ஆலை காய்க்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய ஓசை, வண்டுகள் எழுப்புகிற ஓசை, அதே மாதிரி வேத ஒலி, இதெல்லாம் கடல் ஒலியை மிஞ்சுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம இதிலேயே நிறைய சிந்திக்கலாம். நம்ம கரும்பை வச்சு பண்டிகை கொண்டாடிட்டு வந்திருக்கிறோம். வர்றதெல்லாம் எதாவே வருது, கரும்பாகவே வருது. இதுதான் சாமி நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். கரும்பாகவே வருது. போகி பண்டிகை நமக்கு வேண்டாததெல்லாம் என்ன செய்யணும்? கழிக்கணும். வேண்டாததுன்னா வேண்டாத பொருளை தானே கழிக்கிறோம். வேண்டாத கழிக்கிறதுனா என்னது? சைவ சித்தாந்தத்தில் சொன்னால் பாச நீக்கம். மனதில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கணும். அதுக்கு பேர் தான் நம்ம வேண்டாததுன்னா கிழிஞ்ச துணி, பழைய கேலண்டரு, பழைய அட்டைப்பெட்டி, அதெல்லாம் எரிக்கிறத நம்ம போகிங்கிறோம். சிவா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போகி அது மாதிரி தெரியலை. ஏன்னா நம்ம பெரியோர்கள் சாதாரணமானவங்க கிடையாது, பெரிய ஞானிகள், நம்முடைய முன்னோர்கள். நம்ம தான் இப்படி இருக்கிறோம், அவங்க முன்னோர்கள் ஞானிகள். போகினா என்ன பொருள்? அதாவது நமக்கு உள்ளே இருக்கிற வேண்டாத வெளியே போடணும். காசியில் எதையாவது விட்டுட்டு வானா எதை விடுறோம்? ஆமாம், அதை தானே விடுறோம். அது எத்தனை வயசில்? 95 வயசில் விடுறோம். 95 வயசில் விட்டானா அதை டாக்டரே விட சொல்லி 10 வருஷம் ஆச்சு. டாக்டரே பழம் சாப்பிடாதீங்கன்னு சொன்ன பிறகு பழத்தை விடுறீங்க. இதில் என்ன விடுறது, விடாமல் இருக்கிறது? முன்னோர்கள் போகின்னு சொன்னது இது கிடையாது. நீங்கள் பழைய பொருளை எரிக்கிறது அல்ல. எங்கே இருக்கிறத எரிக்கணும்? அகத்தே இருக்கிற அழுக்குகளை எரிக்கணும். அதான் போகி. ஏன்னா அடுத்த நாள் நம்ம இனிப்பு சாப்பிடணும். அழுக்க வச்சுக்கிட்டு எதுவும் சாப்பிட முடியாது. அதுக்கு பிறகு கரும்பு, பொங்கல் அதெல்லாம் சாப்பிட்றோம்.
அதாவது தமிழர் மரபுப்படி இந்த கரும்பு உங்கள் வயலில் விளைஞ்சிருக்கணும், விளைநிலமாக இருந்தால் உங்களுக்கு இருந்தால். ஆனால் எல்லாத்தையுமே இதை நம்ம என்ன செய்கிறோம், விலைக்கு தான் வாங்கிறோம். நீங்கள் கிராமங்களில் போனீங்கன்னா அந்த பொங்கல் பூ விலைக்க வாங்குறாங்க. நீங்கள் இதையெல்லாம் திரட்ட முடியும்னா தான் விவசாயி. நீங்கள் இந்த பண்டிகையை கொண்டாட முழு தகுதி எப்போ வரும்னா, இந்த கரும்பு உங்கள் வயலில் விளைஞ்சிருக்கணும், இந்த அரிசி எங்கே விளைஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வயலில் விளைஞ்ச அரிசியில் தான் எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சோம். கரும்பு எங்கள் ஏரியாவில் விளையாதுன்னு முதல்ல சொன்னேன். இந்த பொங்கல் பூ யார் போய் பறிச்சிருக்கணும், அதை மார்க்கெட்டில் வாங்குகிறோம். மஞ்சள் எங்கே விளைஞ்சிருக்கணும், விளையாற. இப்போ ஈரோடுக்காரங்க மஞ்சளை சந்தையில் வாங்கக்கூடாது, எங்கே வாங்கணும், அவங்க நிலத்தில் வாங்கணும். ஈரோடு நாங்கள் போகிறோம்ல, தாராபுரத்துலேருந்து எங்கே வரைக்கும், ஈரோட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் தான். இந்தியா முழுவதுக்கு தேவையான மஞ்சள் எங்கேருந்து தான் சப்ளை ஆகுது, ஈரோட்டில் தான் சப்ளை ஆகுது. மஞ்சள் நகரம்னே பேர். அதுக்கு காரணம் வேறு. மஞ்சளை காய வைக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான ஹீட் வேணும். அது எங்கே தான் இருக்குது, ஈரோட்டில் தான் இருக்குது. மஞ்சள் விளையிறதுக்காக காரணத்தை விட மஞ்சளை காய வைப்பதற்கான ஒரு வித்தியாசமான வெப்பம் வேணும், அது ஈரோட்டில் தான் இருக்குது. அப்படின்னா இப்போ பொங்கலுக்கான காரணத்தை சொல்லுங்கள். நமக்கு பொங்கல் கொண்டாடுறதுக்கான தகுதி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, உண்டா இல்லையா? பொங்கல் முடிஞ்சுதா, அடுத்தது என்ன பொங்கல்? அதுக்கு ஒரு காணும் பொங்கல், பிறகு பூ பொங்கல், இப்படி நிறையா நம்ம வகுத்துருக்குறோம். இப்போது 2 நாளாக டிவியை போட்டால் மாடும் மனுஷனும் தான் டிவியில் வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கெடுத்தாலும் பிரேக்கிங் நியூஸ் அப்படிம்பா. நம்ம என்னமோ நடந்துட்டுன்னு பார்த்தோம்னா ஆட்டோவும் பஸ்ஸும் மோதி விட்டதும்பா. இப்போ ஒரு நியூஸையும் காணல. எந்த டிவியை போட்டாலும் மாடும் மனுஷனும் மட்டும்தான் தெரியுது. எதில்? டிவியில். எனக்கு தெரிஞ்சு இந்த மாட்டை வளர்க்குறாங்கல்ல, நீங்கள் என்னமோ நம்முடைய நம்பிக்கையெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் இந்த மாட்டை வளர்க்குறவங்க கூடவே நான் இருந்திருக்கிறேன். எந்த மாட்டை? ஜல்லிக்கட்டு மாட்டை வளர்க்குறவங்க கூட இருந்திருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருளை எது சம்பாதிச்சு கொடுத்துரும்? அந்த மாடு, மறந்துடக்கூடாது. அதில் வீரத்தோடு எதுவும் சேர்ந்துருக்குது. ஆமாம், எல்லா ஊர் ஜல்லிக்கட்டுக்கும் போயிடுவாங்கங்க. ஒரு வருடத்துக்கு தேவையான காசை எது சம்பாதிச்சு கொடுத்துரும்? அந்த மாடு சம்பாதிச்சு கொடுத்துரும். அந்த மாடை வளர்க்குறவங்க கூடவே நான் இருந்திருக்கிறேன். மதுரையில் தானே படித்தேன் 3 வருஷம். இந்த பாலமேடு எல்லா மேடும் நாங்கள் அங்கே படிக்கும்போது பார்த்த மேடு தான். உங்களுக்கு மாடு அடக்கிறது தான் தெரியும். மாலை முரசில் பேப்பரில் வரும், நான் படிக்கும்போது 85ல் மாடு முட்டி காயப்பட்டு ராஜாஜி மருத்துவமனையில் எத்தனை பேர் அனுமதின்னு வரும். அப்படி இன்றைக்குமே 60 பேர் காயம். நேற்று இதில் எத்தனை பேர் காயம்? 60 பேர் காயம். சில நேரங்களில் உயிரிழப்பு ஏற்படும். இதுக்கு பின்னால் இருக்கிற வரலாறு உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இல்லை, சிலருக்கு கால் கை போயிடும். அவங்க லைஃப் லாங்காக எதுக்குமே ஆகாமல் குடும்பத்தில் இருப்பாங்க. இன்றைக்கி மதுரை பக்கம் போனீங்கன்னா 100 வீட்டுக்கு 4 பேர் 5 பேர் இந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க. அவங்க உழைக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, வீட்டுக்கே சுமையாக இருப்பாங்க. வீரத்துக்கு பின்னால் ஒரு சோகமாக என்ன செய்யுது இருக்குது. ஒன்றை தெரிஞ்சால் முழுசாக தெரிஞ்சு வச்சுக்கணும். காலைக்கு பின்னால் இவ்வளோ விஷயம் இருக்குது. பாடத்துக்கு வருவோம். அதனால் இந்த ஓசைகளெல்லாம் கேட்குது. இதில் பாருங்கள், கரும்பாலை ஓசைனாரு அது இனிமை, வண்டினுடைய ஓசைனாரு அதுவும் தேன் சம்பந்தப்பட்டது தான். வேதம் ஓதுறது நமக்கெல்லாம் நல்லது, நாட்டுக்கே நல்லதுன்னார். அதையெல்லாம் சொல்லி கடல் சத்தத்தை விட அதிகமாக இருக்குங்கிறார். அடுத்த மந்திரம், அன்னம் ஆடும் அகந்துரை பொய்கையில். ஆடும்னா விளையாடும்னு அர்த்தம். ஆடும் என்ற சொல்லுக்கு விளையாடும். ஆடும்னா விளையாடும். அன்னம் விளையாடும் அகந்துரை பொய்கையில். பொய்கையில் அன்னங்கள் விளையாடுதுங்கிறாரு. அன்னப்பறவை எல்லா இடத்துலையும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இல்லைன்னே சொல்கிறாங்க. அன்னப்பறவைன்னு ஒரு பறவை இப்போ இல்லைன்னே சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பயாலஜி ஆய்வாளர்கள், உயிரியல் ஆய்வாளர்கள் அன்னப்பறவைன்னு ஒரு பறவையே இல்லைன்னு சொல்கிறாங்க. தண்ணியையும் பாலையும் கறந்தால் எதை மட்டும் குடிச்சுது? அப்படியெல்லாம் ஒரு பறவையெல்லாம் வாழவே இல்லைன்னு இப்போ வரைக்கும் அடித்து சொல்கிறாங்க. யார்? விஞ்ஞானிகள். இருக்கட்டு. இந்த அன்னப்பறவை விளையாடக்கூடிய பொய்கையில் துண்ணும். துண்ணும் என்றால் கூட்டம்னு அர்த்தம். துண்ணுதல்னா கூட்டம். தமிழில் துண்ணு என்ற சொல்லுக்கு சேர்த்தல்னு அர்த்தம். நம்ம டெய்லர்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இலக்கியத்தில் பேர் துண்ணக்காரன். துண்ணக்காரனா என்ன அர்த்தம்னா துணியை வெட்டி என்ன செய்கிறான், அதனால் அவனுக்கு பேர் துண்ணக்காரன். பாருங்கள், துண்ணு என்றால் சேர்த்தல்னு அர்த்தம். மேதினா எரும மாடு.
மேதி அப்படின்னா எரும மாடு. படிய நீரில் மூழ்கி கிடக்குது. எரும மாடு தண்ணிக்குள்ளே இறங்கி கிடக்குதுங்கிறார். அதாவது இந்த இடத்துல கம்பராமாயணத்தில் ஒரு பாடலை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயன்படும். வாரியார் சுவாமிகள் அதுக்கு ரொம்ப விளக்கம் சொல்லியிருக்காரு. நீரிடை உறங்கும் சங்கு, கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு. நீரிடை உறங்கும் சங்கு நிழலிடை உறங்கும் மேதி, மேதினா எரும மாடு. நீரிடை உறங்கும் சங்கு நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் அன்னம் தாமரை உறங்கும் செய்யாள் அப்படின்னு ஒரு பாட்டு. இதே மாதிரி அந்த யாருடைய நாட்டை, கோசல் நாட்டை வர்ணனை செய்கிற இடத்துல வருது. இது சோழ நாட்டை வர்ணிக்கிறது. அதில் என்ன செய்தினா, நீரிடை உறங்கும் எரும மாடு நிழலில் தூங்குதுன்னா, நீங்கள் கிராமங்களில் போய் கவனித்து பாருங்கள். எரும மாடு அவ்வளோ ஈஸியாக ரெஸ்ட் எடுக்காது. எந்த மாதிரி தான் ரெஸ்ட் எடுக்கும்? பசுமாடு படுக்கும், எது படுக்காது? அவ்வளோ ஈஸியாக எருமை படுக்காது. எருமை ரெஸ்ட் எடுக்குதுன்னா அளவுக்கு அதிகமான வளம் இருந்தால் தான். 4 மணி நேரம் மேய்ச்சலில் கிடைக்கிறது எத்தனை மணி நேரத்தில் கிடைக்கணும்? அப்படின்னா தான் அது போய் படுக்கும். எருமை மாடு தண்ணிக்குள்ளே இறங்கி கிடக்குன்னா இன்னும் ஓவர் சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம். எருமை மாடு தண்ணீருக்குள்ளே படுத்திருக்குன்னு சேக்கிழார் சொல்கிறது ஒரு சாதாரண செய்தி அல்ல. அவ்வளவு வளம் இருக்குன்னு அர்த்தம். வளத்தை எருமை மாட்டை வச்சு தான் சொல்லுவாங்க இலக்கியங்களில். கம்பரும் சொல்கிறார், யாரும் சொல்கிறார்? சேக்கிழாரும் சொல்கிறார். நீரிடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் அன்னம், பூக்களில் அன்னப்பறவை படுத்து தூங்குதுங்கிறார் கம்பர். தாமரை உறங்கும் செய்யாள், மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு இருப்பிடம் என்ன மலர்? அதில் படுத்து தூங்கிட்டாங்களாம் மகாலட்சுமி. வாரியார் எழுதினார், ஏன் தூங்குறாங்களாம்? மகாலட்சுமியை கூப்பிடுறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. எப்போ கூப்பிடுவோம்? அதான் காசு இயற்கையாகவே இருக்குது, அதுக்கு ஒரு சாமியை கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லையா? தாமரை மலரில் மகாலட்சுமி தூங்கிட்டாங்கிறதுக்கு என்ன பொருள் சொன்னார் சார்? காசு இல்லைன்னா தானே மகாலட்சுமியை தேடுவீங்க. தேடுறதுக்கு ஆளே கிடையாது, எல்லா வீட்லேயும் காசு. அதனால் யாருக்கு டியூட்டி இல்லை? மகாலட்சுமிக்கு டியூட்டி இல்லை. எதில் படுத்து தூங்கிட்டாங்கங்கிறாரு? தாமரையில். மகாலட்சுமி படுத்து தூங்கி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் கம்பர் சொல்கிறார். இதெல்லாம் கவிஞர்களுடைய திறமை. அதை சேக்கிழாரும் வரலாற்று அடிப்படையில் கம்பருக்கு பிறகுதான் யார் வந்தா? சேக்கிழார் வந்தார். சைவப்பற்று காரணமாக நம்ம ஆட்கள் கொஞ்சம் யாருக்கு பிறகு யாரும்பாங்க? கம்பருக்கு, சேக்கிழாருக்கு பிறகு கம்பரும்பாங்க. அது உண்மை கிடையாது. யாருக்கு பிறகு தான் யார்? கம்பருக்கு பிறகு தான் சேக்கிழார். அதுதான் உண்மையான வரலாறு. 2 பேருடைய கடவுள் வாழ்த்து எடுத்து பாருங்கள். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள். இவருடைய கடவுள் வாழ்த்து உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மெலி வேணையன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான். இந்த 2 பாட்டையும் ஒப்பிட்டு பார்த்து தான் இவங்க 2 பேருக்கிற்கான தொடர்பை பார்க்குறாங்க. கம்பருக்கு முன்பு சமய காப்பியம், நம்ம சமய காப்பியம் கிடையாது. சீவக சிந்தாமணி தான் யாருக்கு மாடலாக இருந்துச்சு? கம்பருக்கு மாடலாக இருந்துச்சு. சமண காப்பியத்தை தான் மாடலாக எடுத்தார். கம்பருக்கு மாடலாக இருந்தது எது? பெரிய இந்த சேக்கிழாருக்கு மாடலாக இருந்தது கம்பராமாயணம். அப்படிங்கிறது தான் உண்மையான வரலாறுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த சோசோமி சுந்தரம் ஐயா ஒரு தடவை நம்முடைய ராமையர் மண்டபத்தில் பேசினார். அவர் உட்கார்ந்துருக்கும் போதே கம்பருக்கு முன்பு சேக்கிழார் வந்துட்டார்னு சொல்லும்போது அவர் அதை மறுத்தார். இது வரலாற்றுக்கு மாறான செய்தி. கம்பருக்கு பிறகுதான் யார்? சேக்கிழார்னு அவர் சொன்னார். அன்னமாடும் அகந்துரை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைந்து, துதைந்துனா மிகுந்துன்னு அர்த்தம், எழும் கன்னி வாழை. கன்னி என்ற இடத்துக்கு இந்த இடத்துல இளமைன்னு அர்த்தம். வாழை கமுகின் மேல் பாய்வன, நீர்நிலையில் இருக்கிற வாழை மீன். கமுகுன்னா பாக்கு, பாக்கு மரத்து மேலே போய் மோதுதான். நீங்கள் நீர்நிலைகளில் நல்லா கவனிச்சிங்கன்னா பல அடி உயரத்துக்கு மீன்கள் துள்ளும். அதையெல்லாம் நம்ம இயற்கையை பார்க்கணும். சுறாமீனுக்கு அந்த பழக்கம் உண்டு, டால்ஃபினுக்கு அந்த பழக்கம் உண்டு. சுறாமீனெல்லாம் பல அடிக்கு துள்ளும். நீங்கள் கிராமங்களில் குளக்கரைகளில் அதிகமாக பழகியிருந்தால், நான் பழகினதுனால சொல்கிறேன், இங்கே ஒரு பள்ளத்தில் மீன் வாழுது, இன்னொரு பள்ளத்தில் தண்ணி இருக்குது. இங்கே தண்ணி முடிய போகுது, அங்கே தண்ணி கூட கொஞ்ச நாள் இருக்குன்னா மீன் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணிடும். இங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணோம்? குதிச்சிடும், அந்த பக்கத்துக்கு குதிச்சிடும். அது மட்டும் இல்லை, இந்த அருவிகள் இருக்குது பாருங்கள், அதில் என்ன செய்யும்? மெதுவாக
மேலே ஏறும். அருவியில் அப்படி மெதுவாக மேலே ஏறும். மீனுக்கு நமக்கு தெரிஞ்ச மீன் என்ன செய்யணும் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் நிறைய வேலையை செய்யும் மீன். கண்டி வாழை நார், வாழை மீன்கள் நீர்நிலையில் துள்ளுகிறது, பாக்கு மரத்தில் போய் மோதுதுங்கிறார். மண்ணுவாம் இசை. இந்த காட்சியை நாம் பார்த்தால் வானவில்லு மாதிரி இருக்குங்கிறார். யார்? சேக்கிழார். எந்த காட்சி? நீங்கள் வாழை மீன்களை அதில் அது பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் இருக்கும். எதில்? வாழை மீனில். அதையெல்லாம் நம்ம இயற்கையை பார்க்கலை, இயற்கையோடு வாழலை. அதனால் எல்லாமே எதுவாக இருக்குது? புதுசாக இருக்குது. எனக்கு கொஞ்ச நாள் ஒரு 5 வருஷம் கழித்து பாருங்கள், அம்மி அப்படின்னா எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த சமுதாயத்துக்கு தெரியாத. குளவி தெரியாது, இப்போவே தெரியாது. உரல் தெரியாது, உலக்கை தெரியாது, ஒன்றுமே தெரியாத. பிறகு இதெல்லாம் எப்படி தெரியும்? அந்த கிராமங்க அந்த வாழை மீனுடைய இதில் சில்வர் கலர் வரும். அந்த சில்வர் கலரில் சூரிய ஒளி படும்போது எப்படி இருக்குதுங்கிறாரு? வானவில் மாதிரி இருக்குங்கிறார். எவ்வளோ அழகான சிந்தனை சேக்கிழாருடைய சிந்தனை. இதையெல்லாம் அதில் சொல்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பெரிய புராணத்தில் கதை சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதையெல்லாம் சொல்கிறாருன்னா இதையெல்லாம் சொன்னால்தான் அதற்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கும்? காப்பிய அந்தஸ்து கொடுப்பாங்க. ஒரு காப்பியம் இதையெல்லாம் பேசின பிறகு தான் தான் எழுதப்பட்ட நோக்கத்துக்கு வரணும். எடுத்த உடனே எழுதப்பட்ட நோக்கத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதான் சொன்னார். அன்னங்கள் நீர்நிலையில் விளையாடுது, எரும மாடு தண்ணிக்குள்ளே இறங்கி குளிக்குது. புரியுதா? அந்த சத்தம். வாழை மீன்கள் பாக்கு மரத்தில் போய் பாயுது. அதை பார்க்குறதுக்கு எது மாதிரி தெரியுதுனாரு? வானவில் மாதிரி தெரிகிறதுனார். சரியா? அடுத்து காவின் ஒரே 1-2 நம்ம 7:35க்கு நிறைவு பண்ணிடலாம். நான் 1-2 மந்திரம் சொல்லிவிட்டு குழந்தைகளை கொஞ்சம் பாட சொல்லிவிட்டு அவங்க டைமுக்கு வீட்டுக்கு போகணும். காவினில் பயிலும் களி வண்டினம். அதிகமாக எதை தான் சொல்கிறாரு? பூக்களையும் வண்டுகளை தான் சொல்கிறார். என்ன காரணம்னா மரங்கள் இருக்குது, பூத்து இருக்குது, வண்டு இருக்குதுனாலே வளம் இருக்குதுன்னு அர்த்தம். வளம் இருக்கிறதுன்னு அர்த்தம். காரணா சோலை. காவினில் பயிலும் பழகும் களி. களினா மகிழ்ச்சி. வண்டினம். வாவியில் படிந்து உண்ணும் மலர் மது. வாவி என்ற சொல்லுக்கு நம்ம சைவத்தில் மலர்களை 4ஆக பிரிப்பாங்க. இப்போ கூட பிரித்தோம். அந்த கொன்றைப்பூ, அதே மாதிரி ஊமத்தப்பூலாம் சொன்னார் தேவாரத்தில் ஞானசம்பந்தர் 41வது பதிகத்தில், திருப்பாம்புரம்ங்கிற பதிகத்தில் சொன்னார். அது அந்த மலர்களில் 4 வகை சைவத்தில் சொல்கிறோம். நீர்ப்பூ, நிலப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூ என்று 4 பூ சொல்லுவோம். தண்ணீரில் பூக்கு தோன்றுச்சுன்னா நீர்ப்பூ, நிலத்தில் வரக்கூடிய குத்துச்செடிகளிலிருந்து வந்துன்னா நிலப்பூ, கோட்டுப்பூனா மரத்துலேருந்து வர்றது, கொடிப்பூனா முல்லை, மல்லிகை போன்ற பூக்கள். இப்போ வாவியில் படிந்தன்னு சொன்னதுனால என்ன பூ? நீர்ப்பூ, நீர்களில் மலரக்கூடிய பூ. வாவியனில் படிந்து உண்ணும் மலர் மது, தேனை அருந்துகிறது. இதில் ஒரு சைவ சமய ரகசியம் இருக்குது. அதெல்லாம் பேசினா நாள் கணக்காகும். ஆனால் அது இவங்களுக்கு புரியணும், இவங்களுக்கு பிடிக்கணுமா? முதல்ல சைவ சமய ரகசியம் என்னென்னா, வண்டு சத்தம் போடுதுனாரு முதல்ல, இப்போ தேன் சாப்பிடுதுன்னு சொல்கிறார். அப்போ சத்தம் போட்டுச்சுதுன்னு இப்போ சொல்லலை. திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் 36வது மந்திரம் நினைக்கிறேன், மந்தம் முரல் வண்டு அப்படின்னு ஒரு வரி இருக்குது திருவாசகத்தில். மந்தம் முரல் வண்டு 36வது மந்திரத்தில். அதற்கு உரை சொன்ன பண்டிதமணி கதிரேச செட்டியார் சொன்னார், வண்டு சத்தம் போட்டால் அதுக்கு ஒரு அர்த்தம், வண்டு சத்தம் போடாமல் இருந்தால் அதற்கு ஒரு அர்த்தம். இப்போ ஞானி, இப்போ சைவம் பண்ணுறவங்களில் நிறைய வகை இருக்காங்கல்ல. ரொம்ப பேசுகிறவங்க, கொஞ்சம் பேசுகிறவங்க, பேசாமல் இருக்கிறவங்க, மௌன சுவாமிகளாக இருக்கிறாங்கல்ல. வண்டு மௌனமாயிட்டுனா எதை ஓவராக சாப்பிடுதுன்னு அர்த்தம். ஞானிகள் மௌனமான பேரின்பத்தை அது அதிகமாக அனுபவிக்கும். முன்னால் வந்த வண்டுக்கும் இந்த வண்டுக்கும் இதான் வித்தியாசம். இப்படி பேச ஆரம்பித்தா அது ஒரு நாள் பேசலாம். நான் தான் பேசிகிட்டு இருக்கணும். புரியுதா? இந்த சீனிவாச ஸ்கூலுக்கு நான் பேச போயிருந்தேன். நம்ம துரை அங்குசாமி ஐயா கூப்பிட்டு போயிருந்தார். நான் சொன்னேன், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 20 நிமிஷம், 20 நிமிஷத்துக்குலாம் பேசிடுவேன். சுபாஷ் ஐயா அடிக்கடி பட்டிமன்றத்தில் சொல்கிற ஜோக்கு. ஒரு ஊரில் போய் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு கேட்டாராம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, அரை மணி நேரத்தில் நாங்கள்லாம் கிளம்பிடுவோம் அப்படின்னாங்களாம். ஆடியன்ஸ், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், அரை மணி நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் பேசிகிட்டு இருங்க நாங்களாம். அதனால் நான் தான் சைவ சித்தாந்தம் பேசிகிட்டு இருக்கணும். ஆனால் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ ஒரு செய்தி சொன்னலை, நீத்தல் விண்ணப்பத்தில் மந்தம் முரல் வண்டு,
அங்கே பண்டிதமணி சொன்னார், வண்டு சத்தம் போடுதுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம், வண்டு 36, அதே தான் சொன்னேன். திருவாசகத்தில் 36வது மந்திரம். பொதும்புரு தீப்போல் புகைந்து எரிய புகழம் தீக்கதுவ வெதும்புருமேனை விடுது கண்டாய் விரையார் நரவம். நரவம்னா தேன். நரவம் ததும்பும் மந்தாரத்தில். மந்தாரம்ங்கிறது இசையில் ஒரு வகை. குறைஞ்ச சத்தத்தில் பாடினா மந்தாரம். மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு. மந்த இசையில் பாடுது, மந்த இசையில் பாடுது. மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொழுந்தேன் அவிர்சடை வானத்து அடல் அரைசே. அந்த திருவாசகத்தை எடுத்து இதில் போட்டு பேசுனீங்கன்னா 6 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ செய்தி இதில் இருக்குது. மலர்மதி மேவி அத்தடம் மீது எழ பாய் கயல் நீர்நிலையில் அடங்கியிராமல் மீன்கள் மேலே பாய்கிறது. கயல்னா மீன் அர்த்தம். கயல் தாவி அப்பொழிலின் கனி சாடுமால். மீன் மேலே வந்து பாயிறதுல மரத்தில் மோதி மரத்தில் இருக்கிற பழங்களெல்லாம் கீழே விழுதுங்கிறார். யார்? சேக்கிழார். மரத்தில் மோதி மரத்தில் இருக்கிற பழங்கள் கீழே விழுந்தது என்று பதிவு செய்கிறார். அடுத்த மந்திரத்துக்கு ஒரு 2 நிமிடம் நேரடியாக சேக்கிழார் எவ்வளோ நேரம் தான் இயற்கையை சொல்லுவார். அவரால் தாங்க முடியல, சைவத்தை நுழைச்சிட்டார். இந்த மந்திரத்தில் நேரடியாக நுழைக்கிறார். அதை மட்டும் சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு பாடல் பாட சொல்லி நம்ம கிளம்பிடலாம். யாரெல்லாம்? நிதர்சனா ஒரு பாட்டு, காவியாசிரி ஒரு பாட்டு, தம்பி பாடுறானா தம்பி ஒரு பாட்டு, நீ இவன் தான் டெய்லி வர்றான பிறகு பாடிக்கலாம். சரியா? அந்த அந்த 71வது மந்திரத்தில் ஒரு சைவ செய்தி சொல்கிறார். சாலினீர் வயலின் ஓங்கி தாங்கி நிகரின்றி மிக்கு வாலிதாம் வெண்மை உண்மை கருவினாம் எனது வளர்த்தவாகி சூல் முதிர் பசலை கொண்டு சுருள் விரிந்து அரணுக்கு அன்பர் ஆளின் சிந்தை போல அலர்ந்தன. இந்த மந்திரத்தில் கடைசி வரி தான் நான் இப்போ பேச எடுத்த செய்தி. நெல் வளர்ந்து கதிர் வந்து விளைஞ்சிட்டுங்க. கதிர் வருவதற்கு அரைகுறையாக கதிர் இருக்கும்போது கதிர் எப்படி நிற்கும்? அடங்காமல் நிற்கும். விளைஞ்ச பிறகு அடங்கும். இந்த நெல் கதிர் இப்படி தானே நிற்கும். சேக்கிழார் சொல்கிறாரு, சிவனடியார் ஒருத்தர் கும்பிடுற மாதிரி இருக்குங்கிறார். எவ்வளோ நேரம் தான் இயற்கையை சொல்லுவார், பொறுக்கல் அவரால். சிவனடியார்கள் ஒருத்தர் கும்பிடுற மாதிரி இருக்குங்கிறார். நீங்கள் சிவனடியார்கள் எப்படி கும்பிடுவாங்கன்னு பார்க்கணும்னா ஒரு தடவை ஈரோட்டுக்கு வாங்க. நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது. அவங்கள மாதிரி நம்மளால் குனியவே முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சிடுங்க. அவளை மாதிரி நம்மளால் குனியவே முடியாது. அப்படி குனிஞ்சு வணக்கம் சொல்கிறது நமக்கே பயமாக இருக்கும். அந்த சாப்பிட்றதுக்கு முன்பு சில மந்திரம் சொல்லுவாங்க, ஒரு 10 நிமிஷம். சாதமே சிவபெருமானா தெரியும். எல்லாம் சொல்லிவிட்டு இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றிம்பாங்க. சாதமே சிவபெருமானா தெரியும். அந்த ஃபீலிங்கை உண்டு பண்ணிடுவாங்க. அவங்க குனிஞ்சு வழங்குற வணக்கமெல்லாம் நம்மளால் லைஃபுக்கும் நம்மளால் குனிய முடியாது. அது ரெண்டாவது. குனிய நினைக்கிறது வேறு, நம்மளால் முடியாது. எப்படி இருக்குது? ஆளின சிந்தை போல அலர்ந்தன கதிர்கள் எல்லாம். நெல் கதிர் வளைஞ்சி கிடக்கிறத எதோடு ஒப்பிட்டார்? சிவனடியார் ஒருவரை ஒருவர் வணங்குறது. சிவனடியார் வணக்கம் எப்படி இருக்கணும்னா, யார் முதல்ல வணங்குனான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஸ்பீடாக இருக்கணுமா. யார் முதல்ல வணங்குனா? நீங்கள் அப்பர் ஞானசம்பந்தரை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை தான் இருக்குது. ஒருவருக்கொருவர் முந்தி கொள்வார்கள் வணக்கம் சொல்லுவதற்கு. வணங்கணுமான்னு கேட்குறாங்க சிலர். திருமூலர் சொல்கிறாரு, இப்படி வணங்குவதனால் யார் வணங்குகிறாரோ அவருக்கு வினை போகும்னு சொல்கிறார் திருமூலர். சமீபத்தில் நடத்தணுமா தம்பி? நடத்தணும். ஒருவரை ஒருவர் வணங்கி கொள்வதனால் யாருக்கு வினை இருக்கோ அவருக்கு வினை போகுங்கிறார். வணங்கணுமான்னு கேட்குறாங்க. அது அவங்க உரிமை. சரியா? இப்போ நம்ம குழந்தைகளை பாட அழைச்சிட்டு நம்ம வகுப்பை நிறைவு செய்யலை. ஏன்னா மாணவர்களை நம்ம அனுப்பி வைக்கணும். அதற்காக அதையும் அப்படியே பதிவாகட்டுக்கண்ணா, அப்படியே பதிவாகட்டு. மைக்கு மட்டும் எடுத்துக்கணும். இந்தா ஒவ்வொருத்தரையா பாட சொல்லுங்க. பாடுங்க. மைக் எடுத்து கொடு.
அப்படியே ரெக்கார்ட் ஆகட்டு. அங்கே வச்சிரு சொல்லுங்க. Swarupa
சுவாமி பிரதாபா மாமயில் வாகனனே சுவாமி பிரதாபா மால்மருகா சண்முகா முருகா குஹா மால்மருகா சண்முகா முருகா குஹா மால்மருகா சண்முகா வெள்ளிமலை நாதன் கௌரி பாலா வெள்ளிமலை நாதன் கௌரி பாலா வேறு துணை காணேன் வந்தனையாளாய் வேறு துணை காணேன் வந்தனையாளாய் வள்ளி தேவானை மானாளா தயாளா வள்ளி தேவானை மானாளா தயாளா வணங்கும் ராமதாசன் தலையணி தாளா வணங்கும் ராமதாசன் தலையணி தாளா மால்மருகா சண்முகா முருகா குஹா மால்மருகா சண்முகா முருகா குஹா மால்மருகா சண்முகா திருச்சிற்றம்பலம். ஆன்மீக பேரவையில் பரிசு வாங்க மட்டும் பாராட்டி எல்லாருமே பரிசு அளிக்கும். தம்பி வரல, வந்தாலும் முதல் பரிசு வாங்கியிருக்கான். அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் பக்தர்கள் அனைவருக்கும் ஆன்மீக பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்று ஆர்வடியில் வந்து பெரிய புராணத்தில் சோழ வளநாட்டினுடைய வளத்தை பற்றி தான் பேசினாரு. அந்த ஒரு வார்த்தை ஓசைங்களுக்கு எத்தனை ஓலம் ஓதம் செம்மை அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு இடம் அந்த வார்த்தையினுடைய பொருள் மாறுபடுங்கிறது நல்லா விளக்கமாக சொன்னார். திருவாசகத்தை பெரிய புராணத்தோட கம்பேர் பண்ணி சொன்னார். கம்பருக்கு அப்புறம் தான் பெரிய புராணம் சேர்க்கலார் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை இன்னைக்கு கூறியிருக்காரு. போன வெள்ளிக்கிழமை நம்ம இங்கே ஆன்மீக பேரவை சார்பாக பாட்டு போட்டி பேச்சு போட்டியெல்லாம் வச்சுருந்தோம். 5 பள்ளிகள் தான் கலந்துக்கிட்டாங்க. 40 குழந்தைகள் அதில் பங்கேற்றார்கள். அதில் நம்மளுடைய தேவார வகுப்பு மாணவர்கள் உதித் ஹாசன் முதல் பரிசு, காவியா ஸ்ரீ 3rd பிரைஸ், செகண்டா 2வது 4வது பரிசு. அதே மாதிரி அவரும் முதல் 2வது பரிசு. அது ரொம்ப பெருமையாக நம்ம திருவாவூர் ஆகிய மாணவர்கள் வந்து கலந்தவங்க எல்லாருக்குமே ப்ரைஸ் கிடச்சிருச்சு. அவனும் வந்திருக்கலாம், மற்றவங்களுக்குலாம் 9th 11th 12th போயிட்டதுனால கிடைக்கல. எல்லாருக்கும் ஆன்மீக பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து உங்கள் ஃபோட்டோவில் என்கிட்ட கொடுத்துருங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை சும்மா சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்கள் பேர் எழுதி என் கையில் கொடுத்துருங்க. அந்த ஷீல்டில் போடணும். நம்மளோட ஆர்வடிகள் வந்து அருள்மிகு மாரியம்மன் பேரருளால் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேன்மேலும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று மாரியம்மனை நினைத்துக்கொண்டு வந்திருந்த அனைத்து சிவனடியார்களுக்கும் ஆன்மீக பேரவை சார்பாக நன்றியை கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய குழந்தைகளுக்கு ஆன்மீக பேரவை சார்பில் நடந்த போட்டியில் பரிசு பெற்றதை வாழ்த்திய ஆன்மீக பேரவை தலைவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். வர ஞாயிற்றுக்கிழமை நாளை அடுத்து நமக்கு தேவார பாடசாலை ஓதுவாமூர்த்திகள் 9:45 வந்துடுவாங்க. பழனியிலிருந்து வருவாங்க ஓதுவாமூர்த்திகள். மறந்துடாதீங்க, யாரும் நிறைய பேர் வருவாங்க. அதற்கான தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எல்லாம் வந்துடுங்க. இப்போ குழந்தைகள் வாழ்த்து சொன்னால் நிறைய குழந்தைகள் சொல்லுங்க. நம்ம மாலை போட்டுடலாம். சொல்லுங்க. வான்முகில் வான்முகில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை விழாதுயிர்கள் வாழ்க பக்கத்துல அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க
மைக் வயர் பிரிச்சு. இது புது மைக்கா பழைய மைக்கா? இது பழசு. புது மைக். வீட்டில் எல்லாம் அவங்க நம்புறீங்கன்னா குறுக்காக்கிடுவாங்க. பழைய மைக்கு போடணும். அது பழசு ஃபுல்லாக கருப்பு கலர். ஆமாம், கவனமாக இருக்கணும்.